ஹாய் ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க இன்றைக்கி பல்லாவரம் சந்தையில் என்ன ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சில ஷாப்போட நம்பர்லாம் நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறாங்க கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு கடையிலே இந்த சாம்சங் ஒரு பழைய டிவி ஒன்று பார்த்தோம். ஒர்க்கிங் தான் சொன்னார், நல்லா ஓடுது. ப்ரைஸ் வந்து 1500 சொல்லியிருந்தார். பக்கத்துலேயே அந்த சின்ன சின்ன பொம்மைங்களாம் வச்சு சேல் பண்ணிகிட்ருந்தார். இந்த கடையில் அந்த 50 ரூபாய்க்கு ஏர்பாட்ஸ்லாம் வச்சு சேல் பண்ணிகிட்டு இருந்தார். ஒர்க்கிங் தான் சொன்னார், செக் பண்ணியே காட்டுறாரு. அவர் செக் பண்ணியே கொடுக்குறாரு. 50 ரூபா தான் சொன்னார் ஒரு பீஸு. ஆனால் பிராண்டட் கிடையாது எதுவும். நம்மளுக்கு தேவைன்னா செக் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி இருக்கும்ன்றது, குவாலிட்டி எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. பக்கத்துலேயே அங்கே நெக் பேண்டு, அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரு அதெல்லாம் கூட வச்சுருக்காரு. நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, ஹோம் தேட்டரெல்லாம் மலை மாதிரி குமிச்சு வச்சுருந்தாங்க. இந்த வாரமும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நிறையா ஹோம் தேட்டர் இருந்தது. 200 சொல்லி ஒரு செட்டு 200 சேல் பண்ணுறாங்க. தனியாக ஸ்பீக்கர் மட்டும் வாங்கினா 20 ருபீஸு. ஆனால் எல்லாமே மழையில் நனைஞ்சி அந்த மாதிரி தான் இருந்தது. எப்படி ஒர்க் ஆகும் என்னான்ட்டு நம்ம செக் பண்ணி வாங்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு இது எடுக்கிறதுல வேஸ்ட்டு தாங்க. இது ஸ்க்ராப்பு மாதிரி தான் இது. இந்த கடையில் டெல்லுது ஒரு பிசி ஒன்று பார்த்தேங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. மேலெலாம் எதுவும் டேமேஜ் இல்லாமல் இருந்தது. உள்ளே பார்த்தா ரேம் மட்டும் மிஸ்ஸிங்கு, ஹார்ட் டிஸ்க்லாம் இருந்தது. ப்ரைஸ் கேட்டேன், 1000 ருபீஸ் சொன்னார். இந்த கடையில் சிசிடிவி காரெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் ஒன்று 100 ரூபா தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒர்க்கிங்காக என்னன்னு நம்ம தான் அதை செக் பண்ணி எடுத்துக்கணும். மழையில் நனைஞ்சி வாட்டர் டேமேஜ் ஆகிருக்கும். அந்த லென்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு தெரியாது நம்மளுக்கு. ஆனால் ஒரு சிலது ஒர்க் ஆகலாம். பக்கத்துலேயே பார்த்தீங்களா, அந்த சாம்சங் ஒரு லேப்டாப் கூட இருக்குது பாருங்கள். இந்த கடையில் பிலிப்ஸ் ஒரு எஃப்எம் ரேடியோ ஒன்று பார்த்தேங்க. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. அந்த நாபு மட்டும் மிஸ்ஸிங்கு. ப்ரைஸ் கேட்டால் 200 சொல்லியிருந்தார் அவர். பக்கத்துலேயே பார்த்தீங்களா ஒரு 2 in 1 இருக்குது பாருங்கள், பூம் பாக்ஸு. இந்த கடையில் ஐபால்து ஒன்று வித்தியாசமாக இருந்ததுங்க. அது என்னென்னு எடுத்து பார்த்தா உள்ளே பார்த்திங்கன்னா மேலே எல்இடி இருக்குது. அது உள்ளே ஒரு கேமரா இருக்குது. அது என்னன்ட்டு ஒன்றும் தெரியல. ப்ரைஸ் கேட்டால் ஒரு 400 சொன்னார். சரி, ஓகே, அது என்ன யூஸுக்குன்னு நம்மளுக்கு தெரியல. அதனால் அது எடுக்கலை நம்ம. அது 2 பீஸ் இருந்ததுங்க செட்டாக. ஒரு பீஸ் வந்து 400 சொல்லியிருந்தார் ப்ரைஸு. இந்த ஷாப்பில் லினோவாது ஒரு ஐபேட் ஒன்று பார்த்தேங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஆனால் அது ஓல்டு மாடல். அது ஒர்க் ஆகுமான்னு கேட்டேன். ஆனால் நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ப்ரைஸ் கேட்டால் 1000 ருபீஸ் சொன்னாங்க. ஓகே, அது 1000 ருபீஸ் ஒர்த்து கிடையாது. சரி, ஓகேன்னு பார்த்துட்டு அங்கேயே வச்சாச்சு. பக்கத்துலேயே ஒரு 2-3 டேப் கூட இருந்ததுங்க. இந்த ஷாப்பில் ஹெச்பி இது பிரிண்ட்ரு 2 இருந்தது. ஒர்க்கிங்கான்னு கேட்டால் அது தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ப்ரைஸ் மட்டும் 3000 சொன்னார் இவர். பின்னாடி பார்த்தீங்களா ஒரு ஆம்ப் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை அவர் செக் பண்ணி காட்டுறேன், ஒர்க்கிங் தான் சொன்னார். ப்ரைஸு 1500 சொல்லியிருந்தார். பார்கிங் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட வாங்கலாம் இது. இந்த கடையில் நிறையா சிடி கேசட்லாம் பார்க்க முடிஞ்சதுங்க. ஏதோ கடையை காலி பண்ணியிருப்பாங்க போல், அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க. ஒரு கேசட்டு 10 ரூபா சொல்லியிருந்தார் அவர். பக்கத்துலேயே இந்த டேப் கேசட் கூட நிறையா இருந்ததுங்க.
எல்லாம் அந்த சாமி படம் எல்லாமே கலந்து தான் இருந்தது. இந்த ஷாப்பில் ஐபேட் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த ஐபேடோட டிஸ்பிளேவை பாருங்களேன், அப்படியே நொறுங்கி போயிருக்கு. ப்ரைஸ் கேட்டால் 1000 ருபீஸ் சொன்னார் அவர். ஏதாவது மேபி ஸ்பேர் எடுத்தால் ஸ்பேருக்கு ஏதாவது யூஸ் பண்ணலாம். இது சோனி, இது பார்த்திங்களா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்டு. இது வந்து ஐபேடு சார்ஜ் பண்ணிக்கலாம், அப்படியே இந்த ப்ளூடூத்தாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்கறதுக்கு கண்டிஷனில் நல்லா தான் இருந்தது. இதோட ப்ரைஸ் கேட்கலான்னு பார்த்தா அந்த கடையில் யாரும் இல்லை, ஆள் யாரும் இல்லை. இந்த கடையில் கேரளா ரெஜிஸ்ட்ரேஷன் கார் ஒன்று நிறுத்தி வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் கேட்டால் 1500 சொன்னார் அவர். ஒர்க்கிங் தான், நான் செக் பண்ணி காட்டுறேன் அப்படின்னாரு. பார்க்குறதுக்கு நல்லா இருந்ததுங்க, எந்த ஒரு டேமேஜும் இல்லை. இந்த டாய் கார் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. மேபி யாருக்கா தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோன் பார்த்திங்களா, இது ரொம்ப நாள் கழித்து நம்ம கண்ணில் படுது. பேனசோனிக் இது, ஓல்டு மாடல். இது முன்னாடிலாம் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருந்தாங்க, ஆனால் இப்போது இது யாருக்கிட்டேயும் இருக்காது. மேக்ஸிமம் அதிகபட்சம் யாருக்கிட்டேயும் இருக்காது. ப்ரைஸ் வந்து 200 தான் சொல்லியிருந்தார் அவர். இந்த கடையில் ஒரு கோத்ரேஜ் டைப் ரைட்டிங் ஒன்று வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக டஸ்ட்டு, எல்லாம் எதுவுமே வேலை செய்யலை. அங்கே பார்த்தீங்களா, அந்த இதெல்லாம் அப்படியே ஸ்டக் ஆகி போய் நின்றுது. ஆனால் ப்ரைஸு 3000 சொன்னார். ஆனால் ஒர்த்தாக என்ன நம்மளுக்கு தெரியல. இந்த கடையில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஐட்டம் ஒன்று பார்த்தேங்க. ஃபுல்லாக அந்த மரத்துலேயே செதுக்கியிருக்காங்க. ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருந்தது, பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்ததுப்பா. இந்த கடையில் பிலிப்ஸு அந்த பெரிய ஃபோக்கஸ் லைட்டு 2 இருந்தது. ப்ரைஸ் கேட்டால் 1500 சொன்னாங்க. 2 பேர் 1500 சொல்லியிருந்தார் அவர். பக்கத்துலேயே பார்த்திங்களா அந்த சிடி பிளேயரு, அந்த கேமரா ஒன்று இருக்குது பாருங்கள் லெஃப்ட்டில். அதை ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணியிருப்போம் அந்த கேமரா போன வாரம். இந்த வாரம் நிறையா சிடி கேசட்லாம் பார்க்க முடிஞ்சதுங்க. நிறைய கடையில் வச்சுருந்தாங்க சிடி கேசட்லாம். அதாவது ஒரு பீஸ் வந்து 10 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. இதில் ஃபுல்லாக தமிழ் மூவி சாங்ஸ்லாம் நிறையா இருந்ததுங்க. இந்த கடையில் இவர் ஹோம் தியேட்டர்லாம் நிறையா சேல் பண்ணுவார். அவர்கிட்ட அந்த பிலிப்ஸ் இது டவர் ஸ்பீக்கர் 2 இருந்தது. ப்ரைஸ் கேட்டேன், அவர் 3000 சொன்னார். இந்த கடையில் வித்தியாசமாக இருந்ததுங்க, ஆர்டிஸ்ட் மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. ஒயர்லெஸ் நோட் புக் அடாப்டர்னு போட்டுருந்துச்சு. அது என்னன்னு தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த கடையில் வின்டேஜ் கிடிகாரம் ஒன்று பார்த்தேங்க, பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. பக்கத்துலேயே பார்த்தீங்களா அந்த டெலிஃபோன் கூட இருக்குது பாருங்கள், வின்டேஜ் அந்த ரிங் பண்ணுவோம்ல அந்த டெலிஃபோனு. பக்கத்துலேயே 2 லேப்டாப் கூட இருந்துச்சு. அது பக்கத்து கடையிலே ஒரு ஆப்பிள் ஐபேட் ஒன்று பார்த்தேங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஒர்க்கிங் தான் சொன்னார் அவர். அந்த மேலே ஸ்க்ரீனு டச்சு மட்டும் ஒர்க் ஆகலை, மற்றபடி ஸ்க்ரீன்லாம் ஒர்க் ஆகுது. 1500 சொல்லியிருந்தார் ரேட்டு. அதே ஷாப்பில் ஐமேக் கூட வச்சுருந்தாங்க. ஒர்க்கிங்கான்னு கேட்டால் தெரியலன்னு சொல்லிட்டாரு. ப்ரைஸ் கேட்டால் 3000 சொல்லியிருந்தார்.
அந்த ஐபேட் ஒன்று பார்த்தோம்ல நம்ம, அது இன்னொருத்தர் எடுத்து செக் பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள். அது டச்சு மட்டும் சரியாக ஒர்க் ஆகலை, அந்த டச்சு மட்டும் மாற்றணும்னு சொல்லியிருந்தார் அவர். அந்த சோனிது அந்த சார்ஜர் வித்து அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரு இந்த கடையிலையும் பார்த்தேங்க, இங்கேயே இருந்தது அது. இந்த கடையில் கூட ஒரு ஐபேடு பார்த்தேங்க. இன்றைக்கி நிறைய ஐபேடு பார்த்தேங்க, நிறையா இருந்தது ஐபேடு. ஒர்க்கிங்கும் இருந்தது, நாட் ஒர்க்கிங்கும் இருந்தது. அதே கடையில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இந்த கடையில் ஒரு விண்டேஜ் மாடல் டேப் ரிகார்டு ஒன்று பார்த்தேங்க. அது பட்டன்லாம் ஃபுல்லாக ஸ்டக் ஆகி போயிருந்தேங்க. அது எடுத்தாலும் ரெடி பண்ண முடியுமா என்னன்னு தெரில. சரி, அதை சும்மா பார்த்துட்டு அப்படியே அதை வச்சுட்டோம் அங்கேயே. பக்கத்துலேயே சோனி இது ஒரு கேமரா வச்சுருந்தாங்க, செட்டாக இருந்தது பேக்கோட. இந்த மாதிரி கேமரா நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். பின்னாடி இந்த பேட்ரி மட்டும் மிஸ் ஆகுது, மற்றபடி எல்லாம் நல்லாயிருக்கு. ப்ரைஸ் கேட்டால் 1000 ருபீஸ் சொன்னார் அவர். இங்கே பார்த்தீங்களா, ட்ரைபேடு கூட கொஞ்சம் வச்சுருக்காரு அவர். பார்க்குறதுக்கு நல்லா இருந்ததுங்க. ப்ரைஸ் கேட்டேன், 200 தான் சொன்னார் அவர். அதே கடையில் அந்த குழந்தைங்க விளையாடுற கேமிங் பேடு மாதிரி ஒன்று இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது, பேட்ரி போட்டால் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்தார் அவர். ப்ரைஸ் கேட்டேன், 100 ரூபா தான் சொன்னார் அவர். இந்த வாரம் நிறையா புக்ஸு கூட பார்க்க முடிஞ்சதுங்க. நிறைய புக் இருந்தது, நிறைய கடையில் நான் புக்ஸு பார்த்தேன். எல்லாம் 200, 300 அந்த மாதிரி தான் ப்ரைஸு சொல்லியிருந்தார். இந்த மினி லேப்டாப் கூட வச்சுருந்தாருங்க, ஏசருது. ஆனால் ஒர்க்கிங் இல்லைன்னாரு. ப்ரைஸ் கேட்டால் 3000 சொன்னார் அவர். இந்த கடையில் சோனி இது ஒரு 5.1 ஹோம் தேட்டர் இருந்ததுங்க. ப்ரைஸ் கேட்டேன், 3000 சொல்லியிருந்தார் அவர். மேபி யாருக்குன்னா தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். ஒரு சில ஐட்டம்லாம் இருக்குது, அப்படியே காட்டுறேன், அப்படியே பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, ஒரு கீபோர்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இந்த வாரம் நிறைய கடையில் கீபோர்டு கூட பார்த்தேங்க. இது பார்த்தீங்களா, என்னன்னு தெரியுதா, டவர் ஃபேனு. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ப்ரைஸ் கேட்டால் 300 சொன்னார் அவர். ஒர்க்கிங்கான்னு கேட்டேன், தெரியல, நீங்கள் தான் செக் பண்ணிங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படியே பக்கத்துலேயே பார்த்தா மிக்ஸி, அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வு, ஃபேனு அதெல்லாம் கூட இருந்துச்சுங்க. இந்த கடையில் அந்த எல்இடிஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறையா போட்டு வச்சுருப்பாரு. அந்த ஸ்ட்ரீட் லைட்டு, டியூப் லைட்டு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்கும் இந்த கடையில். அந்த மெயின் கேட்டில் போடுற லேம்ப்லாம் கூட இருக்குது பாருங்கள். ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸில் ஸ்டார்ட் ஆகி 600 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தார் அவர். இங்கே பார்த்தீங்களா, வித்தியாசமான மாடலு ரேடியோ, சைடில் அந்த டார்ச் லைட்டு எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. இது விண்டேஜ் மாடல் மாதிரியே இருக்கும், ஆனால் விண்டேஜ் மாடல் கிடையாது இது. பவர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இது டைரெக்ட் பவர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ப்ரைஸ் கேட்டால் 300 சொன்னார். ஒர்க்கிங்கான்னு கேட்டேன், அது தெரியல, நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாரு. இந்த கடையில் பிலிப்ஸ் இது ஒரு 2-in-1 ஒன்று பார்த்தேங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. உள்ளெல்லாம் கூட டஸ்ட்டெல்லாம் கூட அவ்வளோ இல்லை, பார்க்குறதுக்கு நல்லா க்ளீனாக இருந்தது. ப்ரைஸ் கேட்டால் 700 சொன்னார் அவர். லேப்டாப் கூட வச்சுருக்காரு பாருங்கள். இதெல்லாம் ஆனால் ஓல்டு லேப்டாப் வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் செக் பண்ணி தான் வாங்கணும். இவரோட கான்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன். மேபி யாருக்குன்னா தேவைன்னா நீங்கள் கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள்.
அவர் கடையில் இந்த ஆப்பிள் ஒரு ஐபேட் ஒன்று வச்சுருந்தார். பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது, ஆனால் டிஸ்பிளே மட்டும் பல்ஜாக இருக்குது. ப்ரைஸ் கேட்டேன், 1500 சொன்னார். மேபி யாருக்குன்னா தேவைன்னா அந்த கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த ஷாப்பில் அந்த ஓல்டு டைப் ரைட்டிங் மிஷின், அந்த கம்பி கட் பண்ணுற கட்டிங் மிஷின், அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. இந்த கடையில் நிறையா பவர் டூல்லாம் இவர் சேல் பண்ணுவாருங்க. அந்த மோட்டர் ஐட்டம், பவர் டூல்ஸு அதெல்லாம் சேல் பண்ணுவார். ஆனால் செக் பண்ணியே காட்டுவார் அவர். நீங்கள் செக் பண்ணியே வாங்கிக்கலாம். ஒர்க்கிங்காக என்னான்ட்டு செக் பண்ணியே வாங்கிக்கலாம் இந்த கடையில். அப்படியே அந்த பக்கத்து கடையிலே அந்த வாட்டர் வாஷ் பண்ணுவோம்ல, அந்த மிஷின் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். அது ஒர்க்கிங் இல்லை, நம்ம தான் எடுத்து ரெடி பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தார் அவர். அப்படியே பிரிண்டரு, காருக்கு போடுற செட்டு அதெல்லாம் கூட இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த விண்டேஜ் மாடல் இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இந்த கடையில் அந்த யமகாது விசிஆர் பார்க்க முடிஞ்சதுங்க. ஒரு 2-3 பீஸ் வச்சுருந்தார் அவர். பக்கத்துலேயே அந்த ஹேம்ப் ஒன்று இருந்தது. ஒரு 2-3 ஆம்ப் வச்சுருந்தார் இந்த கடையில். இது வந்து லெஃப்டில் ஒரு ஆம்ப் இருக்குது பாருங்கள். இது பிரிண்டர் ஒன்று இருந்தது. நிறைய ஐட்டம் இருந்ததுங்க இந்த கடையில். இந்த டெலிஃபோன்ஸு, அப்புறம் இந்த சிசிடிவி கேமரா அதெல்லாம் கூட இருந்ததுங்க. இந்த கடையில் நிறையா ஆர்டிஸ்க் பார்க்க முடிஞ்சதுங்க. நிறைய ஆர்டிஸ்க் வச்சுருந்தாங்க. நீங்கள் ஏதாவது ஆர்டிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்தால் அடாப்டர் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா அது நிறையா ஒர்க்கிங் இருக்காது. எல்லாமே அந்த வாட்டர் லாக் ஆகிருக்கும், ஒர்க்கிங் இருக்காது. நீங்கள் அடாப்டர் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி வாங்குறது நல்லது. இந்த கடையில் 2 பூம் பாக்ஸ் இருந்ததுங்க. ஒரு விண்டேஜ் மாடல் கூட ஒன்று இருந்தது. ஆனால் அது பட்டன்ஸ்லாம் சரியில்லாமல் தான் இருந்தது. நிறைய ஐட்டம் வச்சுருந்தார் இவர். இந்த கடையில் சென்டெல்லாம் கூட நிறையா போட்டு வச்சுருக்காங்க. ப்ரைஸு 200, 300 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, வித்தியாசமாக ஒரு பொருள் இருக்குது. அது என்னன்னு கேட்டால் ஃபேனுன்னு சொல்லியிருந்தார் அவர். ஒர்க்கிங்கான்னு கேட்டேன், ஒர்க்கிங் தான் சொல்லியிருந்தாரு. ப்ரைஸ் கேட்டால் 300 சொல்லியிருந்தார். இந்த கடையில் அந்த ஓல்டு மாடல் பிபிஎல் டிவி ஒன்று இருந்ததுங்க, பிளாக் அண்ட் ஒயிட் டிவி. ப்ரைஸ் கேட்டால் 1000 ரூபா சொன்னார் அவர். ஒர்க்கிங்கான்னு கேட்டேன், இல்லை நீங்கள் தான் எடுத்து செக் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாரு. இந்த ஷாப்பில் ஒரு லேண்ட் அடாப்டர் ஒன்று வாங்கியிருந்தாங்க. ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டால் 30 ரூபா தான் சொன்னார். சரி ஓகே, நம்மளுக்கு தேவைப்படுன்றதுக்காக ஒன்று வாங்கிட்டோம். எல்இடி பேனல்லாம் கூட இருந்ததுங்க இங்கே. எல்இடி பேனலு, அப்புறம் இந்த பிரிண்ட்ரு, இந்த ஐஃபை சிஸ்டம் ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வச்சுருந்தார் இவர். இந்த கடையில் ஒரு கேமரா ஒன்று பார்த்தேங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஒர்க்கிங்கான்னு கேட்டால் தெரியலன்ட்டார். ப்ரைஸ் கேட்டால் 1000 ருபீஸ் சொன்னார் அவர்.
இந்த கடையில் பார்த்தீங்களா, இதான் ஹைலைட்டு. இந்த ப்ளூடூத் நெக் பேண்ட்லாம் வெறும் 70 ரூபாய்க்கு போட்டு விற்றுருந்தாங்க. இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கினீங்கன்னா குவாலிட்டி நல்லா இருக்காதுங்க. சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் தான் நிற்கும். குவாலிட்டி சரி இருக்காது. இங்கே பார்த்தீங்களா, ரைடிங் மாஸ்க்கு பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்ததுங்க. இந்த டஸ்ட்டெல்லாம் படாது. நம்ம பைக்கில் பின்னாடி உட்காந்து வரவங்களாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதை சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. 100 தான் சொல்லியிருந்தார் ப்ரைஸு. அதே கடையில் பக்கத்தில் நிறைய கேசட்லாம் கூட போட்டு வச்சுருந்தாங்க. இந்த வாரம் நிறையா கேசட்ஸு பார்க்க முடிஞ்சுதுங்க. இந்த கடையில் நிறையா மீன் பிடிக்கிற தூண்டில்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ப்ரைஸ்லாம் 500, 600 அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவர்கிட்ட நிறையா பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த கடையில் நிறையா பிவிசி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு சேல் பண்ணிகிட்ருப்பார் இவர். டேப்பு, இந்த ஷவர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா வச்சுருப்பார். இந்த பேக்கடு பிஸ்கெட் ஐட்டம்ஸ்லாம் நிறையா சேல் பண்ணுவாங்க இங்கே. நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்பைரி டேட்டை மட்டும் பார்த்து வாங்குங்க. ஏன்னா போன வாரம் தான் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிங்களாம் வந்து எக்ஸ்பைரியான பேக்கடு ஐட்டம்ஸ்லாம் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சீஸ் பண்ணாங்க. இந்த நியூஸ் வந்து நியூஸ் தமிழ் டிவியில் கூட வந்திருந்தது. நீங்கள் இந்த பேக்கடு ஐட்டம்ஸ்லாம் வாங்குறதா இருந்தால் எக்ஸ்பைரி டேட்டை செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. இந்த ஷாப்பில் வின்டேஜ் ஐட்டம் வச்சுருந்தாங்க. இது நம்ம ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம். ஒர்க்கிங்காக என்னன்னு தெரியல. நான் அது டீட்டெயில்ஸ் நான் கேட்கல அவர்கிட்ட. பார்க்குறதுக்கு நல்லா இருந்ததுங்க. ஆனால் மேலே பார்த்தீங்களா, பூம் பாக்ஸ் ஒன்று இருக்குது. ஐஃபை சிஸ்டம் கூட வச்சுருக்காங்க. பின்னாடி இன்னொரு எஃப்எம் ரேடியோ இருக்குது. அதுவும் வின்டேஜ் மாடல் தான். அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க. நான் ரிட்டன் வரும்போது தாங்க இதை பார்த்தேன். இந்த த்ரெட்மில்லு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. ஒர்க்கிங்காக என்னன்னு தெரியல. அந்த விசாரிக்கலைன்னா அந்த கடையில் ஆள் இல்லை. மேபி யாருக்குன்னா தேவைன்னா வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த கடையில் பிரிண்ட்ரு ஒன்று பார்த்தேங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. நல்லா புதுசு மாதிரியே இருந்தது. அந்த மேலே இருக்கிற ஸ்டிக்கர் கூட பிரிக்காமல் இருக்குது பார்த்தீங்களா. ப்ரைஸ் கேட்டால் 3000 சொன்னார். பார்கிங் பண்ணால் ஒரு 2000, 2500 அந்த மாதிரி வாங்கலாம். பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க. எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே இல்லை. இந்த கடையில் சோனி இது 5.1 இருந்ததுங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸ்பீக்கர்லாம் கூட அந்த பெரிய ஸ்பீக்கர் நீட்டு இந்த சவுண்ட் பார் மாதிரி வரல, அந்த ஸ்பீக்கர் இருந்தது. பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ப்ரைஸ் கேட்டால் 2500 சொன்னார் அவர். பார்கிங் பண்ணால் மேபி ஏதாவது குறைக்கலாம். யாருக்குன்னா தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள்.